Welcome to the program. It's a great joy and privilege for me to be with you on this program. இந்த நிகழ்ச்சிக்கு அன்போடு கூட வரவேற்கிறேன். இந்த நிகழ்ச்சியிலே உங்களோடு கூட இணைந்திருப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். Let's bow our heads in prayer. தலைகளை தாழ்த்தி செபிப்போம். Most gracious Father, as we come around your word, speak to us, strengthen us, and encourage us, and empower us. We give you all the glory in Jesus' precious name. Amen. இரக்கங்களின் பிதாவே, உம்முடைய நாமத்தினாலே சமூகத்திற்கு வருகிறோம் அப்பா. இந்த நாளிலே உம்முடைய வார்த்தை கொண்டு எங்களை உற்சாகப்படுத்தும், பலப்படுத்தும், ஊந்து எங்களை உம்முடைய வல்லமையிலே நடத்தும்படியாக ஒப்புக்கொடுத்து செபிக்கிறோம். பேசும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். We're going to look from Acts chapter 2. இந்த நாளிலே அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரத்தில் பார்ப்போம். It was the day of Pentecost. இது பெந்தேகோஸ்தே என்னும் நாள். When you talk about Holy Spirit and the gifts of the Holy Spirit, some Christians have strong opinions. நாம் பெந்தேகோஸ்தே மற்றும் பரிசுத்த ஆவியானுடைய வரங்கள் வல்லமைகள் குறித்து பேசும்போது சில கிறிஸ்தவர்களுக்கு அதை குறித்து நல்ல உடன்பாடுகள் உண்டு. Lord Jesus Christ, after he rose from the dead, was seen for 40 days by his disciples. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்து 3ஆம் நாளிலே உயிர் தெழுந்ததுக்கு பின்பதாக 40 நாள் அளவும் தம்முடைய சீஷர்களுக்கு தரிசனமானார். He ascends to heaven. பின்பதாக அவர் பரம் ஏறினார். Here he says to his disciple, Acts chapter 1 verse 4 and 5. அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம் 4ஆம் 5ஆம் வசனம். And being assembled together with them, he commanded them not to depart from Jerusalem, but to wait for the promise of the Father, which he said, You have heard of me. For John truly baptized with water, but you shall be baptized with Holy Spirit not many days from now. அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அன்றியும் அவர்களுடனே கூட வந்திருந்தபோது அவர்களை நோக்கி, யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தான், நீங்கள் சில நாளுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள். 5ஆம் வசனம். ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். He gave instructions to his disciple to wait for the promise. தம்முடைய சீஷர்களுக்கு பிதாவினால் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவிக்காக காத்திருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். He said, don't do anything, don't go anywhere, but wait for the promise of the Father. ஒன்றையும் செய்ய வேண்டாம், எங்கேயும் போக வேண்டாம், பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று இயேசு சொன்னார். So we see 120 disciples, which is 11 disciples and also 11 apostles and the other disciples, including Mary, the mother of Jesus, was in the upper room. 11 சீஷர்களும் அப்போஸ்தலர்களும் இயேசு கிறிஸ்துவின் தாயாராகிய மரியாளும் மற்ற சீஷர்கள் எல்லோரும் இணைந்து 120 பேராக மேல்விட்டு அறையிலே காத்திருக்கிறார்கள். So they were waiting and waiting and waiting. அவர்கள் தொடர்ச்சியாக காத்துக்கொண்டே இருக்கிறார்கள். They were waiting for the outpouring of the Holy Spirit. கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவர் பொழிந்தருளும்படியாக அவர்கள் காத்திருக்கிறார்கள். See, sometimes when you wait, you lose patience. சில நேரங்களிலே நாம் காத்திருக்கும் பொழுது நம்முடைய பொறுமையை நாம் இழந்து விடுகிறோம். Here we see during that period, as you read in the first chapter, இங்கே நாம் அந்த காரியங்களை வாசிக்கிறோம். 1வது அதிகாரத்திலே Peter stood up and they wanted to appoint the 12th apostle. பேதுருவானவர் எழுந்து நின்று 12வதாக இருக்கக்கூடிய அப்போஸ்தலரை அங்கே நியமிக்கிறார்கள். So they chose two of them, Joseph, surnamed Justus, and Matthias. And they cast lots and they chose Matthias to be the 12th apostle. யோசேப்பையும் மத்தியாவையும் ஆகிய 2 பேரை அவர்கள் தேர்ந்தெடுத்து அங்கே சீட்டு போட்டு குலுக்கி பார்க்கிறார்கள். அதில் மத்தேயுவின் பேரிலே சீட்டு விழுகிறது. See, we do not hear about Matthias anymore about this in the church history. மத்தியாவை எந்தவிதமான சபை வரலாறுகளிலே நாம் இங்கே பார்க்கிறது இல்லை. I believe the 12th apostle was supposed to be Apostle Paul. நினைக்கிறேன் 12வதாக அப்போஸ்தலர் பவுல் வந்திருக்க வேண்டும் என்று. That's why where Paul is saying about himself that he has seen Jesus and he calls himself one
born out of due time. தான் பவுல் அப்போஸ்தலரானவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை முகமுகமாக தரிசித்தார். யூதனாக அந்த காலத்திலே அவர் வாழ்ந்தார். So as we look at chapter 2, ஆக நாம் 2வது அதிகாரத்தை பார்க்கும் பொழுது the disciples were waiting from the promise of the Holy Spirit. சீஷர்கள் எல்லோரும் பிதாவின் வாக்குத்தத்தம் வருவதற்காக ஆவலோடு கூட காத்திருக்கிறார்கள். It's actually, it's from Acts chapter 2 verses 1 to 13. But probably we'll read first 4 verses. அவைகள் அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் தொடங்கி 13ஆம் வசனம் வரையில் அதிலே நாம் முதல் 1ஆம் வசனம் முதல் 4ஆம் வசனம் வரை வாசிப்போம். Now when the day of Pentecost had fully come, they were all with one accord in one place. Suddenly there came a sound from heaven as of a rushing mighty wind, and filled the whole house where they were sitting. Then there appeared to them divided tongues as of fire, and one sat upon each of them. And they were all filled with the Holy Spirit, and began to speak with other tongues as the Spirit gave them utterance. 1ஆம் வசனம், பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். 2ஆம் வசனம், அப்போது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல் வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. 3ஆம் வசனம், அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகளைப் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. 4ஆம் வசனம், அவர்கள் எல்லோரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளினாலே பேசத் தொடங்கினார்கள். Here in these 4 verses we see 3 things happening. இந்த 4 வசனங்களிலும் 3 முக்கியமான சம்பவங்கள் நடந்ததை நாம் பார்க்கிறோம். We hear audible sound in verse 1, rushing mighty wind, an audible sound. இடி முழக்கமான சத்தமும் பெருங்காற்றும் வீசுகிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். Second thing, we see something visible. It says that appeared to them divided tongues as of fire. That's visual. இரண்டாவதாக எல்லோரும் பார்க்கிற வண்ணமாக அக்கினிமயமான நாவு அவர்கள் நடுவிலே பிரிந்திருக்கிறதை அவர்கள் கண்டார்கள் என்று. And the third thing that happened to them is verbal. They were speaking in other tongues. மூன்றாவது காரியமாக அவர்கள் அந்நிய பாஷையிலே பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். They were speaking in languages that were not familiar to them. அவர்களால் அறியப்படாத ஒரு மொழியிலே அவர்கள் பேசுகிறார்கள். Verse 5 it says, there were dwelling in Jerusalem Jews, devout men from every nation under heaven. 5ஆம் வசனம், வானத்தின் கீழ் இருக்கிற சகல தேசத்தாரிலும் இருந்து வந்த தேவ பக்தியுள்ள யூதர்கள் அப்பொழுது எருசலேமிலே வாசம் பண்ணினார்கள். So everyone, all the Jews who were scattered all over the place, they came for the festival celebration of the feast. பண்டிகையின் கொண்டாட்டத்திற்காக உலகமெங்கிலும் சிதறியிருக்கிற அனைத்து யூதர்களும் ஒன்று திரண்டு வந்து இருந்த அந்த தருணத்தில், so they were all there at this time. அந்த பொழுதிலே எல்லா யூதர்களும் ஒன்று திரண்டு அங்கே வந்திருந்தார்கள். Here as you go further and read this, when you're talking about tongues, they spoke in the languages of the people that were there. He's talking of Parthians, Medes, Elamites, and those dwelling in Mesopotamia, Judea, Cappadocia, Pontus, Asia, and it goes on. And அவர்கள் எல்லோரும் கூடி வந்திருக்கக்கூடிய அந்த தருணத்திலே அங்கே மேல் வீட்டறையில் இருந்த சீஷர்கள் பார்த்தேரும், மேதரும், ஏலேமெத்தியரும், மெசொப்பொத்தாமியா, யூதேயா, கப்பதோக்கியா, பெந்தியா, ஆசியா, பெருகியா ஆகிய பற்பல பாஷைகளை அவர்கள் பேசத் தொடங்கினார்கள். They were speaking in all the other languages. மற்ற எல்லா தேசத்தின் மொழிகளையும் அவர்கள் பேசுகிறார்கள். But these were Galileans, but they did not know their language, but they praised and glorified God. அங்கே சுற்றி இருந்த யூதர்கள் நினைக்கிறார்கள், இவர்கள் கலிலேயர்கள் அல்லவா, இவர்கள் வாயிலிருந்து எப்படி பிற மொழிகள் பிறக்கிறது, அந்த மொழிகளாலே அவர்கள் தேவனை மகிமைப்படுத்தி புகழ்ந்து பாடினார்கள். So on the day of Pentecost, Holy Spirit was poured
upon them. பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்த பொழுது பரிசுத்த ஆவியானவர் தம்முடைய வல்லமையை ஜனங்கள் மீது பொழிந்தருளினார். See, God has a plan for the world to unveil in a chronological order. கால அட்டவணையின்படி உலகத்திற்குள்ளாக ஊடுருவி பாய்வதற்கு அவர் ஒரு திட்டத்தை வைத்திருந்தார். You know, there were ancient Jewish feasts. You see, God is unveiling His plan to us through this feast. யூதருடைய அந்த பண்டிகை காலத்திலே கர்த்தர் அவர்களோடு கூட இடைப்பட்டதான ஒரு அருமையான தருணம் அது. Jesus Christ was crucified on the day of Passover, on the feast of Passover. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவிலே அறைந்தப்பட்ட பொழுது பஸ்காவின் பண்டிகை நாளாக இருந்தது. On the feast of Passover, they offered lambs as atoning sacrifice on the Temple Mount. At the same time, the Lamb of God was crucified for the sins of the whole world. பஸ்கா பண்டிகையின் போது ஆலயத்திலே ஜனங்கள் வந்து பழுதற்ற ஆடை பலியிட்டார்கள். அதே நேரத்திலே நமக்காக கல்வாரி சிலுவையிலே தேவ ஆட்டுக்குட்டியானவர் நமக்காக பலியானார். He was buried and Jesus Christ rose from the dead on the third day. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாம் நாளிலே உயிர்த்தெழுந்தார். You know, the day He rose again from the dead happens to be another Jewish feast, the feast of first fruits. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்து மூன்றாம் நாளிலே உயிர்த்தெழுந்த அந்த நாளானது முதற் பலனின் பண்டிகையாக அவர்களுக்கு இருந்தது. The feast of first fruits is when the Jews would bring the first fruits of their harvest to thank God to the temple of God. யூதர்கள் ஆலயத்திற்கு தங்களின் முதல் பலனை தேவனுக்கு காணிக்கையாக கொண்டு வருகிற அந்த தருணத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார். Jesus rises from the dead on the feast of first fruits. முதல் பலனை கொண்டு வந்து தேவ சமூகத்திலே ஒப்பு கொடுக்கிற அந்த தருணத்தில் தானே முதற் பலனாகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார். In effect, what he was saying, I am the first of many, and those who follow me and have faith in me will receive glorified body and rise from the dead. சொல்லுகிறார், நான் முதற் பலனாய் இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவர்கள் எனக்கு பின்பதாக இருக்கிறார்கள், அவர்கள் மகிமைப்படுத்தப்பட்ட சரீரத்தை பெற்றுக்கொள்வார்கள் என்று வாக்கு கொடுத்தார். He dies on the feast of Passover. He rises again on the feast of first fruits. பஸ்காவின் நாளிலே அவர் மரித்து முதற் பலனாம் நாளிலே அவர் உயிர்த்தெழுந்தார். The next feast on the Jewish calendar is the feast of Pentecost. யூதர்களுடைய கேலண்டரிலே அடுத்ததாக பார்க்கும்போது பெந்தேகோஸ்தே என்னும் பண்டிகை அவர்கள் அனுசரித்துக் கொண்டிருந்தார்கள். Pentecost means 50. பெந்தேகோஸ்தே என்று சொல்லும்போது 50 என்று அர்த்தமாகும். God decides to pour out His Spirit on the Jewish feast of Pentecost. யூதர்களின் பண்டிகையாகிய பெந்தேகோஸ்தே நாளிலே தம்முடைய பரிசுத்த ஆவியை பொழிந்தருளும்படியாக திட்டம் வைத்திருந்தார். So you see, it's taking place in a chronological order. The next feast on the Jewish calendar is the Feast of Trumpets. ஆண்டவராகிய இயேசு எல்லாவற்றையும் அழகாக கால அட்டவணைக்குள்ளாக கடந்து சென்று கொண்டிருக்கிறார். யூதர்களின் அடுத்த பண்டிகையானது எக்கால பண்டிகையாக இருக்கிறது. In Hebrew, it's known as Rosh Hashanah. எபிரேய பாஷையில் அதை ரோஷ் ஹாஷானா என்று சொல்லுவார்கள். If everything follows and coincides as it is so far, Jesus died on the Passover and rose from the dead on the Feast of First Fruits. And the Holy Spirit was poured on the day of Pentecost. எல்லா காரியங்களும் ஒத்து வருகிறதா இருக்கிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்தது பஸ்காவின் நாளிலே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தது முதலாம் பலன் என்கின்ற பண்டிகை நாளிலே, கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவர் பொழிந்தருளப்பட்டது பெந்தேகோஸ்தே என்னும் பண்டிகை நாளிலே. What is the next thing to occur? The next feast is the Feast of Trumpets. அடுத்ததாக இருக்கிறதான பண்டிகையானது எக்கால பண்டிகை. Bible says the rapture of the church will happen. 1 Thessalonians chapter 4 and verse 16. 1 தெசலோனிக்கர் 4:14 சொல்லப்பட்டிருக்கிறது, For the Lord himself will descend from heaven with a shout, with the voice of an archangel, and with the trumpet of God, and the dead in Christ shall rise first. Then he who are alive and remain shall be
caught up together with them in the clouds to meet the Lord in the air. And thus we shall always be with the Lord. 16ஆம் வசனம், ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்போது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். 17ஆம் வசனம், பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவரோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். 18ஆம் வசனம், ஆகையால் இந்த வார்த்தைகளினாலே நீங்கள் ஒருவரை ஒருவர் தேற்றுங்கள். So we will hear the voice of an archangel and trumpet call of God. பிரதான தூதருடைய சத்தத்தையும் எக்கால சத்தத்தையும் நாம் கேட்போம் என்று வசனம் சொல்லுகிறது. It's possible the rapture could coincide with the feast of trumpets. நிச்சயமாக சாத்தியம், எக்கால பண்டிகை நாட்களிலே இந்த ரகசிய வருகையானது சம்பவிக்கும் என்று. Because all the other things, happened like that. ஏனென்றால் முன்பதாக நடந்த எல்லா காரியங்களும் இப்படிதான் நடந்ததை நாம் பார்க்கிறோம். So let's go back to Pentecost. Pentecost is the day God decided to pour the Holy Spirit upon the church, and the New Testament church was birthed. பெந்தேகோஸ்தே என்னும் நாளிலே கர்த்தர் முன்குறித்து வைத்திருந்தார் தம்முடைய பரிசுத்த ஆவியை சபையின் மீது ஊற்ற வேண்டும் என்று சொல்லி அங்கிருந்துதான் புது உடன்படிக்கையின் சபையானது உருவாகுகிறது. Let's look at the historical background of the day of Pentecost. பெந்தேகோஸ்தே நாளை குறித்து நாம் வரலாறிலே பார்க்கும் பொழுது, So the traditional purpose of Pentecost is to commemorate the giving of the law that Moses received from God on Mount Sinai. பெந்தேகோஸ்தே நாளிலே அவர்கள் அனுசரிக்கிற காரியம் என்னவென்றால், சீனாய் மலையிலே மோசேயானவர் பெற்றுக்கொண்ட அந்த 10 கற்பனைகளை அவர்கள் கைக்கொள்ளுவார்கள். 10 commandments are given to Moses. I'm not going to go into detail, but as Moses took a long time to come down, they made a molten calf and they began to worship that. God was displeased with the children of Israel. மோசேயானவர் மலையின் மேலே தேவனிடத்திலிருந்து 10 கட்டளைகளை பெற்றுக்கொண்டு வருவதற்கு சற்று தாமதமானபடியினாலே சமவெளியில் இருந்த ஜனங்கள் கன்றுக்குட்டியை, பொன்னினால் செய்யப்பட்ட கன்றுக்குட்டியை செய்து அதை ஆராதித்தது நிமித்தமாக கர்த்தர் அந்த ஜனங்கள் மீது சந்தோஷமாய் இருக்கவில்லை என்று நாம் இங்கே பார்க்கிறோம். And on the day when the law was given, 3,000 people died. You can read that in Exodus chapter 32. யாத்திராகமத்தின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரத்திலே மோசே நியாய பிரமாணத்தை பெற்ற பொழுது ஏறக்குறைய 3000 ஜனங்கள் மரித்து விட்டார்கள். On that same feast of Pentecost, the Holy Spirit was poured upon his disciples. யாத்திராகமத்தின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரத்திலே மோசே நியாய பிரமாணத்தை பெற்ற பொழுது சமவெளியில் இருந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ஏறக்குறைய 3000 பேர் மரித்து விட்டார்கள். Peter stood and preached on that, and 3,000 people got saved and added to the church. பெந்தேகோஸ்தே நாளிலே பேதுருவானவர் எழுந்து நின்று பிரசங்கம் பண்ணின பொழுது 3000 ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டு சபையிலே சேர்க்கப்பட்டார்கள். In Old Testament, the feast of Pentecost was giving of the law, and 3,000 people died. பெந்தேகோஸ்தே நாளிலே அங்கே நியாய பிரமாணம் கொடுக்கப்பட்டு 3000 ஜனங்கள் மரித்து போனார்கள். In the New Testament, the feast of Pentecost, Holy Spirit was poured out on the church. 3,000 people got saved. ஆனால் பெந்தேகோஸ்தே நாளிலே பரிசுத்த ஆவியானவர் சபையிலே ஊற்றப்பட்ட பொழுது அங்கே பண்ண பிரசங்கத்து நிமித்தமாக 3000 ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டு சபையிலே சேர்க்கப்பட்டார்கள். We again go and notice those 3 things that happened briefly, and I want to close my message. மீண்டுமாக அந்த 3 முக்கியமான காரியங்களை சுருக்கமாய் சொல்லி இந்த செய்தியை முடிக்க விரும்புகிறேன். 3 things mark the day of Pentecost. Verse 2, an audible sound, a rushing mighty wind. 3 முக்கியமான காரியங்கள் பெந்தேகோஸ்தே நாளிலே உண்டானது. பெருங்காற்று, இடிமுழக்கமான சத்தம். Wind in the Bible is a symbol of the presence of God. பலத்த காற்று என்று சொல்லும் பொழுது அது தேவனுடைய பிரசன்னத்தை குறிக்கிறதா இருக்கிறது. Secondly, we saw a visible phenomenon. There appeared to them divided tongues as of fire. Appeared that
tongues of fire. அவர்கள் எல்லோர் மேலும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்துள்ள வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளை பேசினார்கள். அந்த பாஷை அக்கினிமயமாய் இருந்தது. It was not, the fire was not burning them. Fire was a symbol of God's presence and His power. தேவனுடைய அக்கினியானது காணப்பட்டது. அந்த அக்கினியானது ஜனங்களை சுட்டெரிக்கவில்லை. அக்கினி எதை குறிக்கிறது என்றால் தேவனுடைய பிரசன்னமும் தேவனுடைய வல்லமையும். Remember the burning bush? The bush wasn't burnt. God spoke to Moses. உங்களுக்கு நன்றாக நினைவிருக்கும் என்று நம்புகிறேன். மோசேயிடத்திலே கர்த்தர் பேசும்பொழுது அந்த முட்செடியிலே உண்டான அக்கினி அந்த முட்செடியை பட்சித்து போடவில்லை. You also see when the Israelites were in the desert, they were led in the day by a pillar of cloud, in the night by pillar of fire. இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்திலே கடந்து போன அந்த தருணத்தில் பகலிலே மேக ஸ்தம்பமானதும் இரவிலே அக்கினி ஸ்தம்பம் அவர்களை வழி நடத்தி சென்றது. Matthew 3:11 it says, John the Baptist said that Jesus will baptize you with the Holy Spirit and fire. மத்தேயுக்கு எழுதின சுவிசேஷத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், மனம் திரும்புதலுக்கென்று நான் ஜலத்தினாலே உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிறேன். எனக்கு பின் வருகிறவரோ என்னிலும் வல்லவராய் இருக்கிறார். அவருடைய பாதரட்சைகளை சுமப்பதற்கும் நான் பாத்திரன் அல்ல. அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பார். So wind and fire are the symbol, presence and the power of God. காற்றும் அக்கினியும் எதற்கு அடையாளமாக இருக்கிறது என்றால் தேவனுடைய பிரசன்னத்திற்கும் தேவனுடைய வல்லமைக்கும் அடையாளமாக இருக்கிறது. And then we looked at it, and the third phenomenon that happened was that was verbal. They were all filled with the Holy Spirit and began to speak with other tongues as the Holy Spirit gave them utterance. மூன்றாவதான காரியம், அவர்கள் நடுவிலே பிரிந்திருக்கிற அக்கினிமயமான நாவு. அவர்கள் வெவ்வேறு பாஷைகளை பேசத் தொடங்கினார்கள். அந்நிய பாஷையினாலே பரிசுத்த ஆவியானவர் அவர்களை நிரப்பி பேச வைத்தார். As they spoke in different languages of those people and that were there. Verse 12 it says, they were all amazed and perplexed, saying one to another, whatever could this mean? அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், எல்லோரும் பிரமித்து சந்தேகப்பட்டு இது என்னமாய் முடியுமோ என்று ஒருவருடனே ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். This was the day the church was birthed. The Holy Spirit came upon the disciples. இந்த பெந்தேகோஸ்தே நாளில் தானே சபையானது பிறந்தது. கர்த்தருடைய ஆவியானவர் எல்லா சீஷர்கள் மேலும் பொழிந்தருளப்பட்டார். And they were empowered for service. That's what Jesus said to them, go and wait for the promise. கர்த்தர் அவர்களை வல்லமையினால் நிரப்பினார். அதற்காக தான் இயேசு சீஷரிடத்தில் சொன்னார், நீங்கள் எருசலேமிலே காத்திருங்கள் என்று. Later on you will see how this Holy Spirit baptism has changed the disciples. பின்பதாக நாம் பார்க்கும்போது எப்படி பரிசுத்த ஆவியானவருடைய இந்த ஞானஸ்தானத்தின் அபிஷேகம் சீஷர்களை மாற்றினது என்று. They were endued from power on high. We're going to close with a prayer. பின்பதாக அவர்கள் வல்லமையினால் நிரப்பப்பட்டார்கள். நாம் இந்த செய்தியை ஜெபத்தோடு கூட நிறைவு செய்வோம். Maybe you need a touch of God, touch of power of God. ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய வல்லமையின் தொடுதல் தேவைப்படுகிறதா இருக்கலாம். Without the baptism of the Holy Spirit, it is difficult to be effective witnesses. கர்த்தருடைய பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம் இல்லாமல் கிறிஸ்துவுக்காக நாம் சாட்சியாக இருக்க முடியாது. பிரியமானவர்களே, We see the early disciples or the apostles, they received boldness and became powerful witnesses. ஆதி விசுவாசிகளாகிய சீஷர்கள் கர்த்தருடைய பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டு வல்லமையான சாட்சிகளாய் இருந்தார்கள். Loving Heavenly Father, we thank you for this time. அன்பின் பரலோக பிதாவே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். Lord, thank you for the presence and the power of the Holy Spirit. Maybe there are people, they need the touch of the power of God. ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்த ஆவியானுடைய வல்லமைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இதை பார்த்து கொண்டிருக்கிற ஜனங்களுடைய வாழ்க்கையில உம்முடைய வல்லமையான தொடுதல் தேவைப்படுகிறதாக இருக்கிறது ஆண்டவரே. Maybe that they need to come to you and know you as the Lord and Savior Jesus Christ.
Maybe they are going through problems in their lives. They want to experience the touch of the Holy Spirit. ஒருவேளை ஜனங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு வேண்டியதாக இருக்கலாம், அல்லது ஆண்டவரே உம்முடைய வல்லமையான தொடுதல் அவருடைய வாழ்க்கையிலே தேவை. ஏனென்றால் அவர்கள் போய்கொண்டிருக்கிற கடினமான பாதையிலே உம்முடைய வல்லமை அவர்களுக்கு நிச்சயமாக தேவை. Lord, I pray right at this moment, whatever their need may be, if there are people who need the touch of the presence of God, I pray that you will touch them, fill them with your power, fill them with the power on high. செபிக்கிற இந்த வேளையிலே உம்முடைய ஜனங்கள் எப்பேற்பட்ட தேவைகளில் இருந்தாலும் ஆண்டவரே ஸ்தோத்திரம், பரிசுத்த ஆவியானவர் அவர்களை தொட்டு உம்முடைய வல்லமையினால் நிரப்பி அவர்களை அபிஷேகிக்கும்படியாக இந்த வேளையிலே நான் அவர்களுக்காக செபிக்கிறேன். That they will receive the baptism of the Holy Spirit of God. Touch them right now in Jesus' precious name. Amen. இந்த வேளையிலே செபித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகள் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வராக. இயேசுவின் இரத்தம், இயேசுவின் அபிஷேகம் பிள்ளைகளை தொடுவதாக என்று செபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.